அன்பார்ந்த கேங்மேன் பணியாளர்களுக்கும் நான் சார்ந்த தொழிற்சங்கமான தமிழ்நாடு மின்னூழியர் மத்திய அமைப்பு என்னுடைய பயணத்தை நான் கூறுகின்றேன். கடந்த 2019ஆம் ஆண்டு மின்வாரியத்தில் கேங்மேன் என்ற பதவியை உருவாக்கி வாரியம் ஆட்களை தேர்வு செய்தது. அந்த பதவியை பெற்றுத்தர முதலில் தமிழ்நாடு மின்னூழியர் மத்திய அமைப்பு தேர்வுக்கு அனைவரையும் தயார் செய்தது. 2019 தேர்வுக்கு தயார் செய்து நம்மள உள்ள வரத்துக்கு அடிக்கலா இருந்தது. அதுல இருந்து நம்மளுடைய உள்ள வந்தோடனே பல பிரச்சனைகள், கேங்மேன் என்ற ஒரு அடிமை பதவியை ஒழிக்கணும்னு 2021 நம்மளுடைய சிஐடி சங்கத்தின் தலைவரும் பொதுச் செயலரும் உறுதியளித்தாங்க. அது பல கட்ட இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், காலை நேர ஆர்ப்பாட்டங்கள், மாலை நேர ஆர்ப்பாட்டங்கள், உணவு இடைவெளி ஆர்ப்பாட்டம், கேங்மேன் கோரிக்கை இல்லாத எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை. 2023 வேஜ் ரிவிஷன் அந்த 6% நமக்கு இல்ல, 2019 ஜாயின் பண்ணலன்ட்டு நமக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதை நம்ம கேங்மேனே மறந்துட்டோம். அதுக்குன்னு உருவான சங்கமும் அதை மறந்து போச்சு. ஆனா அது தலைவர் பொதுச் செயலாளர் இப்ப நம்ம பொதுச் செயலர் ஜெய்சங்கர் தோழர், அது என்னுடைய மான பிரச்சனைடா, அது நான் வாங்கியே தீருவேன், உங்களுடைய களப்பணி உதவியாளரும் நான் வாங்கியே தீருவேன், இது எங்க சங்கத்துக்கும் நம்ம சங்கத்துக்கும் எங்களுக்கும் ஒரு மான பிரச்சனை அப்படின்னாரு. அதே போல 2023 வேஜ் ரிவிஷன்ல இன்னைக்கு நடந்த செட்டில்மெண்ட்ல நம்மளுடைய தலைவர் நம்ம தமிழ்நாடு மின்னூழியர் மத்திய அமைப்பு நமக்கான கோரிக்கையை வென்றெடுத்தது இல்லாம நம்ம பழைய 2019 ஆண்டோட ஊதிய ஒரு 6% இதை வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால நம்ம கேங்மேன் தோழருக்கு புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, 2021 இது வரைக்கும் நம்ம பணி செய்யறோம். அந்த கோரிக்கையை நம்ம திட்டத்திலே செயல்படுத்த முடியாது. ஆனா அவங்க பண்ண அந்த ஆர்ப்பாட்டங்கள் படிப்படியா பண்ணது, நம்ம தலைமை பண்ணது, நம்ம பண்ணதுலயே அக்டோபர் 7 மட்டும் 8 அதோட விளைவா தான் நம்மளுடைய கோரிக்கை இன்னைக்கு செட்டில்மெண்ட்ல கையெழுத்தாயிருக்கு. இப்போ கையெழுத்தாயிடுச்சு. அது எலெக்ஷனுக்கு பின்னாடியே வருதுன்னு வச்சுங்களா, அது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் இதுல மட்டும். ஆனா இனிமேலும் நம்ம கேங்மேன் ஃபீல்ட்லெஸ் உறுதி ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம இந்த யூனியனை நம்ம மறக்க கூடாது. இனிமேலும் காலங்களில் நீ ஃபீல்ட்லெஸ் போனாலும், வயர்மேனா போனாலும், இன்டர்னல்ல டிஏ போனாலும், ஜேஇஏ போனாலும் உனக்கு செக்ஷன்ல எல்லா பிரச்சனையும் இருக்கும். நீ ஏ ஆனா கூட ஏடிடி உனக்கு பிரச்சனை பண்ணுவார். நம்ம மறக்காம இருக்கிறது நம்ம யூனியனு. இப்போ என் செக்ஷன்ல நான் சவுத் 2ல இந்திரா நகர் செக்ஷன்ல இருக்கேன். எனக்கு அங்க ஒரு ஃபோர்மேனா ஒரு ஏஏ என்ன ஒரு மரியாதை நடத்துறாங்களா, இல்லாட்டி ஒரு யூனியன் ஆளுன்றாங்கன்னா ஜெய்சங்கர் தோழரை கூட ஒரு போட்டோ போட்டா போதும். எங்களுக்கு ஒரே ஒரு போட்டோ பேசும். ஜெய்சங்கர் ஆளு 2019 21 ஜெய்சங்கர் ஆளுன்னு தான் அந்த செக்ஷன்ல எனக்கு அந்த ஒரு பேர் இருக்கு. அந்த ஜெய்சங்கர் ஆளுன்றதோட அந்த பின்னாடி இருக்கிற ஒரு அமைப்பு நம்ம பெரிய அமைப்பு. இனி வரும் காலங்கள்ல நம்ம அந்த அமைப்பு கூடிய நம்ம பயணிக்கணும். வர தோழருக்கு எல்லாமே இப்போ 9600 தோழர்களும் நம்ம எதிர்காலத்துல நம்ம சிஐடியை வழி நடத்தணும். நம்ம அவங்க கூட இருக்கணும். இனிமேல் இருந்துட்டு நம்ம நமக்கு பின்னாடி வர சந்ததியை நம்ம வளர்க்கணும். நம்ம வாரியத்தையும் காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றணும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன்.